ராஜ் டிவி நேயர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஸோ இன்றைக்கி சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில் உங்கள் கூட நினைச்சிருக்கிறது நான் விஜய் பாண்டி. இன்றைக்கி இந்த எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து அண்ணா நகரில் வந்துட்டு ஒரு குக் கிராமத்துக்கு நம்ம வந்திருக்கோம். எஸ், இது ஒரு ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப எக்ஸ்பெஷலி இந்த சம்மரில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் போயிட்டுருக்கு. எஸ், மாம்பழம் சங்கமம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டுருக்குங்க. எல்லாமே வந்து மாம்பழத்திலே செஞ்சுருக்கேன், மாம்பழத்திலே செய்வாங்க அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. ஓகே, அது எப்படி தான் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, எந்த மாதிரிலாம் போய் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ஷோ மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். எஸ், உள்ள போகலாமா? ஸோ அண்ணா நகரில் வந்துட்டு குக் கிராமத்தில் இன்றைக்கி நம்ம கூட ஷெஃப் இருக்காங்க, ஷெஃப் மகா அவர்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறோம்? இது வந்து மாக்டெயில் கவுண்டர். மாக்டெயில் கவுண்டருக்கு நம்ம மாக்டெயில் ட்ரிங்க், வெல்கம் ட்ரிங்க் இதெல்லாம் தான் ரெடி பண்ணுவோம். ஓகே, மேங்கோ மஸ்தானி நம்ம வெல்கம் ட்ரிங்க் கிடையாது, நார்மல் ட்ரிங்க் மெனுவில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சம்மர் சீசனுக்காக ஓகே மேங்கோ மஸ்தானி ப்ளஸ் நம்ம வெல்கம் ட்ரிங்க் கொடுக்க போகிறோம். ஓகே மேம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வெல்கம் ட்ரிங்க் பண்ண போகிறோம். இதுக்கு எப்படி தான் மேங்கோ கட் பண்ணணும்னு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்காமா? இல்லை, அப்படி இல்லை, வச்சு போட்டுலாமா? ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம நேர்கள் இந்த வீட்டில் உட்காந்து பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிப்ஸ் வந்து நம்ம ஸ்பூன்லேயே கூட எடுக்கலாம், நைஃப் இல்லாமல் ஸ்பூன்லேயே கூட எடுக்கலாம். ஓகே மேம். ஆக்சுவலாக பர்ஃபெக்டாக கட் பண்ணுறீங்களா? எத்தனை வருஷம் மேம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதில்? 1 இயர் தான் இருக்கு. 1 இயர் தான் இருக்கும். 1 இயர்லேயே இவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ஒன்றே ஸ்கேல் எடுத்து அளந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்காது. இது எப்படி மேம்? அதுதான் எல்லாருக்குமேவா? அது நார்மல் எல்லாருக்குமே ட்ரிங்க் ஒரு 2 ட்ரிங்க் 3 ட்ரிங்க் போடும்போது சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு ட்ரிங்க் வந்து நம்ம ஆர்டருக்கு வந்து 300 ml வரும். ஒரு ட்ரிங்க் 300 ml. ஆமாம். ஓகே, ஸோ இந்த அலகா ட்ரிங்க் வெல்கம் ட்ரிங்க் வந்து சின்ன ஷார்ட் கிளாஸில் கொடுப்போம். ஓகே, இந்த வெல்கம் ட்ரிங்க் வந்து இந்த சம்மர் டயத்தில் ஏதாவது பெனிஃபிட் இருக்கா இப்போதைக்கு இந்த இது மூலிமா? சம்மர் டைம்னும் போதே ஓகே, வெயிலில் வருவாங்க. ஸோ வரும்போது ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது என்னதுன்னா? தேன், ஹனி. சுகர்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் வெயிட் போடுறலாம் சொல்லுவாங்களா? அந்த மாதிரி அப்படி நம்பர்கள்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல? நார்மல் இப்போது மேங்கோக்கு வந்து சுகர் போடும்போது நம்ம கலர் இதுவாகும். அதாவது வெளியே வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இங்கே வந்து ஆர்கானிக்கில் ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இந்த ஃபுட்டோட கலர் வந்து நேச்சராக இருக்கும். ஓகே, அப்படியே அதில் என்ன கலர் இருக்கோ நேச்சராக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே ஓகே. சுகர் போட்டோம்னா நமக்கு கலர் டல் ஆகும். அப்படிங்களா? ஆமாம். ஒயிட் சுகர் போட்டால் கலர் டல். இங்கே ஒயிட் சுகர் கிடையாது, ஒன்லி ப்ரௌன் சுகர். ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. நம்ம வந்து ஜூஸை கற்றுக்கிட்டு நம்ம தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கேட்டு வச்சுங்களா? ஒன், 2, 3, 4. ஆக்சுவலாக புத்தரோட பெரியம்மா பொண்ணு மாதிரி ரொம்ப அமைதியாக சைலண்டாக இருக்காங்க. என்னங்க மேம் அப்படிங்களா? ஐஸ் போட்டாச்சு. ஓகே, இப்போ கிரைண்ட் பண்ண போகிறோமா? ஆமாம். ஓகே ஓகே. வெல்கம் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். வெல்கம் ட்ரிங்க் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்றது. யா ரெடி. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும், கொஞ்சம் வாட்டர். ஓகே, தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஏன் மேம் ஏன் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறீங்க? மேங்கோ வந்து ரொம்ப டைட்டாக ஆகும். ஸோ ஐஸ் க்யூப்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால ஐஸ் மாதிரி ஆகிடும். ஓகே. ஸோ நம்ம நான் சில இடத்துல பார்த்துருக்கேன், அந்த தோலை மட்டும் லேசாக சீவிட்டு தோலோடையே போடுவாங்க. அது ஏதாவது அது அந்த கசப்பு தன்மை தெரியும் லைட்டாக. ஓகே. கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கிட்ஸில் நானே விரும்பி சாப்பிட மாட்டேன். ஓகே, ரெடி ஆயிடுச்சுங்களா? அதோட நேம், ஃபுல் நேம் வந்து கரெக்டாக சொல்லிடுங்க. நாங்கள் எல்லோரும் வந்து எஸ்பெஷலி வந்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த வெயில் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நாங்கள் வீடு கட்டுறீங்க மேடம்? ஓகே, டெக்கரேஷன்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் இது என்னதுங்க? ஜவ்வரிசி சொல்லுவோம் இல்லையா? ஆமாம், அது ஒயிட் கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது. இது வந்து நாங்கள் சங்குப்பூவில் பாயில் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ப்ளூ கலரில் வரும். அதாவது அந்த ஜவ்வரிசியை சங்குப்பூவில் பாயில் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணி. ஆமாம்.
ஏன்னா இங்கே ஃபுட் கலர் இல்லைங்க. இது பீட்ரூட் சிரப். இது பீட்ரூட்ல வந்து பீட்ரூட்ல பாயில் பண்ணது. ஓகே, பீட்ரூட்ல பாயில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக மேம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. எடுத்தோடனே வந்து மொத்தமாக குடிச்சலான்ற மாதிரி தோணுது. யார் யாரெல்லாம் அதை சாப்பிட்லாங்க? எல்லாருமே சாப்பிடலாம். மேக்ஸிமம் நம்ம கலர் இல்லாமல் நம்ம கொடுத்தோம்னா கிட்ஸ் அதிகமாக குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஓகே. இப்போ இந்த பிங்க் கலர் வந்து பீட்ரூட் சிரப். பீட்ரூட்ல ஜவ்வரிசி பாயில் பண்ணது. ஓகே மேம். இது வந்து சங்குப்பூல பாயில் பண்ணது. சங்குப்பூ. ஆமா. எப்படி இது சங்குப்பூ பாயில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் வரும். ஓகே. அந்த டேஸ்ட் இதுவும் அப்படியே மிங்கிள் ஆயிராது? மிங்கிள் தெரியாது. தெரியாது. மாம்பழத்தோட தான் அது மிக்ஸ் ஆகிடும். ஓகே ஓகே. இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோ ஜூஸை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் நிறைய டிஷ்லாம் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது ஆட் பண்ணலாமா? ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஏதாவது போட்டு இந்த மாதிரி? எங்களது மேங்கோ மஸ்தானியே இருக்குது. ஐஸ்கிரீம் போட்டு செய்கிற ரெசிபி ஒன்று ட்ரிங்க்ஸில் கொடுப்போம். சம்மர் ட்ரிங்க்ல. சம்மரில்? ஆமாம், மேங்கோ மஸ்தானி. ஓ, அப்படி இருக்குங்களா? சூப்பர் சூப்பர். எனக்கு வந்து என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப பிடிச்சது இதோட பேர் நீங்கள் சொன்னீங்க பாருங்க. இங்கே வந்து தமிழில் தான் இருக்கும். அந்த இதில் கூட இங்கே எல்லாமே வந்து தமிழில் தான் இருக்கும். நீங்களே சொன்னது அதோட பேர் தமிழில் மாம்பழ தேன் சாறு. மாம்பழ தேன் சாறு. ஓகே, அந்த நேமே பாருங்களேன், மாம்பழ தேன் சாறு. இப்போ நாங்கள் வரும்போது நாங்கள் எப்படி மாம்பழ தேன் சாறு கொடுங்க அப்படின்னு தான் கேட்கணுமா? ஆமாம் சார், கண்டிப்பாக. உங்களுடைய ராஷ்டிரியர்கள் நீங்களுமே வந்துட்டு வீட்டில் மாம்பழ தேன் சாறு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் வந்து அவங்க ரெடி பண்ணிட்டாங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ மாம்பழம் நிறைய சில பேருக்கு வந்து சூடுன்னு சொல்லுவாங்கல்ல, பட் இதில் அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. நம்ம ஓவராக சாப்பிட்டா தான் ஹீட் ஆகும். இது இப்போ இந்த டைம் மட்டும் தானே. ஸோ இதை அந்த அளவுக்கு ஒன்றும் இந்த வெல்கம் ட்ரிங்க் மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டா ஓகே மேம். ஓகே, டேஸ்ட் பார்த்துடலாங்களா எப்படி இருக்குன்னு? ஏன்னா ரொம்ப நேரம் வந்து என்னால் நிற்க முடியல இந்த மாம்பழ ஜூஸ் பக்கத்தில் வச்சுக்கிட்டு. கைக்கு கொடுங்க. இது உண்மையிலே தேனா இல்லைம்மா மாம்பழமான்னு தெரில. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது டேஸ்ட்டாக இருக்குது. உங்களோட கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கு மேம். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக எனக்கு அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. இதோட அந்த இது பேர் என்ன சொன்னீங்க? ஜவ்வரிசி. பார்த்தீங்களா, அந்த மாம்பழ டேஸ்ட்டில் நானே மயங்கிட்டேன் கொஞ்சம் வரல. ஸோ அந்த ஜவ்வரிசிக்கும் அந்த மாம்பழத்துக்கும் வந்து உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, இதோட ஸ்பெஷல் என்ன மேம்? இங்கே வந்து எல்லாமே மெனு ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஓகே, அதாவது நார்மல் இப்போ குக்கிராமம்ன்ற பேரே வந்து உள்ளே வரும்போது ஒரு கிராமத்துக்கு வர ஃபீல் இருக்கும் எல்லா கெஸ்ட்டுக்குமே. ஆமாம், நான் பார்த்தேன். இந்த வரும்போது அந்த முற்றம்லாம் சொல்லுவாங்கள்ல, வீட்டில் அந்த தண்ணி போகிறது அதெல்லாம் இருந்துச்சு. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப ஆம்பியன்ஸை விட ஃபுட் டேஸ்ட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வர எல்லா கெஸ்ட்டுமே ஃபுட் டேஸ்ட் பற்றி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே இருக்காது. ஓகே. இப்போது நம்ம குக்கிராமத்தில் மேங்கோ ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. May 1 May 10 வரைக்கும் மேங்கோ ஃபெஸ்டிவல். ஸோ இதில் மாம்பழத்துக்குரிய எல்லா ரெசிபீஸும் இங்கே இருக்குது. மாம்பழத்தில் வெல்கம் ட்ரிங்க் இருக்குது, ரைஸ் இருக்குது, குழம்பு இருக்குது, இன்க்ளூடிங் ரசம் கூட மாங்காயில் தான் வைப்பாங்க. அப்படிங்களா? ஆமாம். ஸோ மேங்கோ சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. மேங்கோவில் ஐஸ்கிரீம் எல்லாமே இங்கே ஆர்கானிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஓகே மேம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் அண்ணா நகரில். நீங்கள் வந்து இந்த வெயில் டேட்டில் ரொம்ப வந்து டென்ஷனாக ப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த கிராமத்து ஃபீலை நீங்கள் என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். இன்னும் எனக்கு வந்து இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த கிராமம் ஃபீல் லைட்டாக வருது. அதோட ப்ளஸ் இந்த மேங்கோ வந்துட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. ராஷ்டிரியர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா குக்கிராமத்து தான் வந்திருக்கோம். என்னடா குக்கிராமம்னு சொல்லி பயங்கர ஹைஃபையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல? கண்டிப்பாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு இது சாதாரண குக்கிராமம் கிடையாது. அண்ணா நகரில் இருக்கிற குக்கிராமத்துக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா என்னோட பாட்டி வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆமாம், அந்த தூணு பார்க்குறப்போ, இந்த திண்டு உட்காந்துருக்க திண்டு, இந்த டேபிள்லாம் பார்க்கும்போது, அதுவும் அந்த தண்ணி வரதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ எங்கள் பாட்டி வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கானிக்காக ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னா மேங்கோ சங்கமம் ஃபெஸ்டிவல் வந்து நடக்க போகுது, ஃபுட் ஃபெஸ்டிவல். ஸோ அந்த May 1 May 10 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம கூட வந்து யார் இணைஞ்சிருக்காரு பார்த்தீங்கன்னா செஃப் இணைஞ்சிருக்காரு. ஸோ டேனியல் அவர்கள். அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டுக்கலாம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துனா இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேர் தான் சார். எல்லாமே ஓரளவுக்கு தமிழ் பேராகவே இருக்குது. எப்படி சார்? என் பேர் டேனியல் சார். ஸோ இந்த மெனு வந்து நாங்கள் 1.5 மாதமாக முன்னாடியிலேருந்து ட்ரையல் பண்ணிகிட்டு இருந்தோம். ட்ரையல் பண்ணி ஒவ்வொரு டிஷ்ஷையும் வந்து க்யூரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நேம்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு அப்புறமா இப்போ வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸுக்காக ஃபுட்டு வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மற்ற ஹோட்டல்ஸாக நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு இங்கிலீஷில் நேம் வச்சுருப்பாங்க. என்னடா அது புதுசாக இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அந்த இட்லிக்கு வச்சுப்போமே, இட்லிக்கு வந்துட்டு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்போம். பார்த்தா கடைசி பார்த்தா பொடி இட்லியாக தான் இருக்கும். ஆமாம் சார். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல. ஸோ அப்படி என்ன பண்ணியிருக்கீங்க? இது வந்து பாரம்பரியமாக நம்ம பண்ணுறது. நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம். இந்த மாங்காய் சீசன் வரும்போது இந்த சீசனுக்கு ஒண்டி தான் நம்ம சாப்பிட முடியும். மீதி டைமில் இருந்து சாப்பிட முடியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபுட்டாக வந்து க்ரியேட் பண்ணோம்.
க்ரியேட் பண்ணி ஒரு வெல்கம் ட்ரிங்க் ஆகட்டும் ப்ளஸ் வந்து ஒவ்வொரு டிஷ்ஷஸ் ஆகட்டும் எல்லாமே மேங்கோவில் பண்ணது தான். எதுவுமே வந்து வேறு இன்க்ரீடியன்ட் எதுவுமே சேர்க்காம நம்ம மேங்கோலே பண்ணது, எல்லாமே மேங்கோலே பண்ணது. ஓகே ஓகே சார். இந்த ஃபுட்டு நம்ம அடுத்து நம்ம வந்துடலாம். ஃபுட்டுன்ற விஷயத்தை நம்ம கேட்டுக்கலாம். இங்கே நமக்கு ரொம்ப ஸ்பெஷலாக அதிகமாக வந்து சாப்பிட்டு போகிற ஃபுட் அப்படின்னா இங்கே என்ன சார்? இதுவே புதுசாக தான் இருக்கும், இந்த மெனுவே புதுசாக தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே பேஸ்ட் ஆன் எல்லாமே மேங்கோவில் தான் பண்ணுது. எதையும் வந்து வேறு எதுவுமே இன்க்ரீடியன்ட் வந்து எதுவுமே சேர்க்கல இந்த ஃபுட்டுலேயுமே. ஆமாம், எல்லாமே மேங்கோ தான் சார். எதுலையுமே வந்து வேறு எந்த வெஜிடபிள்ஸும் வராது, எந்த இன்க்ரீடியன்ஸும் வராது. இல்லை சார், இந்த ரைஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ரைஸுன்றது மாங்காய் சாதம் பண்ணிடுவோம். அப்படிங்களா? ரைஸ் மாங்காய் சாதம். இப்போ தயிர் சாதம் எடுத்தீங்கன்னா தயிர் சாதத்துலேயும் மாங்காய் ஆட் பண்ணிருக்கோம். ரைப்பான ஒரு மேங்கோ போட்டிருக்கோம். இந்தமாரி டாப்பிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட கூட்டில் வந்து நெய் மாங்காய் கூட்டு தான் பண்ணியிருக்கோம். அதுலேயும் மாங்காய் தான் போட்டுருக்கோம். ரசமும் வந்து மேங்கோ ரசம் தான். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா மாங்கொட்டை இருக்குங்களா, அந்த மாங்கொட்டையோட குழம்பு, மாங்கொட்டையில் கடுகு குழம்புன்னு சொல்லி ஒரு கிரேவி. அது வந்து நம்ம முந்தைய காலத்தில் நம்ம பழமையான இந்த ஊர்லலாம் நம்ம பண்ணி சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு கிரேவி. சார் ஏதாவது ஸ்வீட்லாம் பண்ணியிருக்கீங்க? அது ஸ்வீட்ஸ் எல்லாமே மாம்பழம் தான் சார். எதுவுமே வந்து இது மேங்கோ பர்ஃபியில் வரும். ஸோ இது வந்து மேங்கோ அல்வா. ஸோ அது வந்து அது ஸ்டார்டர்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ பனியாரம், ஒரு கொசிம்பிரி சாலட்னு சொல்லி கொடுப்போம். பனியாரமும் மேங்கோவில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டிப்பு வந்து அதுக்கு வந்து ஒரு அக்காம்பனிமெண்ட் வந்து மேங்கோவில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ பஜ்ஜியும் வந்து மேங்கோவில் தான் பண்ணியிருக்கோம். மேங்கோவில் தான் பண்ணியிருக்கோம். ஓகே. சட்னியும் வந்து மேங்கோவில் தான் பண்ணியிருக்கோம். சரி, எல்லாமே மேங்கோவில் தான் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே சார். நான் எக்ஸ்பெக்டே பண்ணி பார்க்கல. அந்த கூட்டு பொரியல்லாம் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் வந்து தனியாக பண்ணியிருப்பீங்க போல. இல்லை சார், இல்லை, அதுவும் நீங்கள் மேங்கோ எல்லாமே மேங்கோ தான் பண்ணியிருக்கோம். அதேமாரி இந்த காய்கறி பொரியல் பண்ணியிருக்கோம். அதுலேயும் கம்பல்சரி ஒரு பொரியலுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் மாங்காவாக சாப்பிட முடியாதுன்றதுக்காக நம்ம வந்து அது கூட வந்து கலந்த காயாக போட்டு அதில் வந்து மேங்கோ கொஞ்சம் ஆட் ஆன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்பளமும் அதில் இருக்கா மேங்கோ? சார் அப்பளத்தில் மேங்கோ இருக்காது சார். ஆமாம், அதில் இருக்காது. இல்லை, போகிறத பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சு வாஷிங் மிஷின் சிங்கு கொண்டு கூட மேங்கோ எதுவும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல அந்த அளவுக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே மேங்கோ. ஊறுகாவுமே ஊறுகாவும் மேங்கோ தான் சார். மேங்கோவில் தான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக உங்களுடைய பிஸி ஷெடியூல்லையுமே வந்துட்டு அவசரமாக சமைக்கிறதுலேயே வந்துட்டு நீங்கள் நம்ம கேட்குறது. ஆமாம், ரொம்ப சந்தோஷம் சார். நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக ரெடியாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ அடுத்ததான் நம்ம ராஜ் டிவியில் சூப்பர் சமையல் ஷோவில் இன்னும் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து அடுத்த ஷோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். எஸ், உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜே பாண்டி. நன்றி, பாய்.